இப்போங்க மைதா மாவில் இந்த கோதுமை மாவு போட்டுடலாங்க. கோதுமை மாவு போட்டு உப்பு கரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி ஊற்றிடலாம். சுகர் போட்டால் போடுங்க. சிவப்பணுங்கிறக்காக பூரி சிவக்கிறதுக்காக போட்டுருங்க. அப்புறம் தேவையான தண்ணி ரெண்டு மீன் ஊற்றிட்டோம்னா பொழுது இருவரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள் இது ஒரு பொன்மாலை பொழுது. பூரி உள்ள போட்டு லைட்டாக ஊற்றிவிடுங்க. தண்ணி எப்படி அழகாக இருந்துருக்கு பாருங்க, அழகாக இருந்துருக்கு. குக்கரில் வேக வச்சிருந்தீங்களா, அந்த தக்காளி போட்டும் அரைக்கிறேன். பொட்டுக்கடலை, மிளகாய், தக்காளி, வேக வச்ச தக்காளி. எப்போ பச்சை தக்காளி போடுவேன், இன்றைக்கி வேக வச்சு போட்டிருக்கேங்க. டேஸ்ட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை, மிளகாய் ஜாரில் போட்டு, இந்த பூண்டு, பட்டை சோம்பெல்லாம் போட்டுருந்தேன்லங்க, அதெல்லாம் இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. புரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் உள்ளே போடலாம். இல்லை மிளகா போட மாட்டேங்க, நான் அரைக்கிறதோட சரி. போட்டில் இருக்குதான போடல. பூண்டு, அந்த பட்டை சோம்பெல்லாம் முதல்லையே அரைச்சி வச்சுருந்ததில்ல ஒரு ஜாரில் தனியாக, அதை போட்டு இப்போ வணக்கிறேங்க. அந்த வெங்காயத்தை போட்டு இது போட்டு வணக்கினாக்கா கொஞ்சம் இந்த வாசம் வருங்க, பச்சை வாசம் போய் அந்த ஸ்மெல் அப்படியே சூப்பராக வருங்க, காற்றுல அப்படியே பரவாயில்ல. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, மிளகாய், அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றுறேங்க. இதெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நிறுத்திடலாம். குருமா ரெடிங்க. சாப்பிட வேண்டியதான் பாக்கி. அது விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் செவந்தாத்தான் பிடிக்குங்க, அதனால கொஞ்சம் செவக்கறக்கு